ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய நம்முடைய தியானத்திற்காக எபேசியர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 8:13. சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. புதிய உடன்படிக்கை என்று சொல்கிறதுனாலே முந்தினதும் பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் புதிய உடன்படிக்கையின் காலத்திலே நாம் இருக்கிறோம். நான் தொடர் பிரசங்கங்களை உங்களோடு செய்ய ஆண்டவர் என்னோடு ஏவி இருக்கிறார். புதிய உடன்படிக்கை என்ற தலைப்பிலே இந்த வாரமும் அடுத்த நான் பிரசங்கிக்கூடிய வாரமும் கூடுமானால் மூன்றாவது ஒரு வாரமும் கூட ஒரே தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவர் இடைபட போகிறார். ஆமென். ஆகவே இந்த 3 தொடர் செய்திகளையும் நீங்கள் கேட்டால்தான் வேதத்தில் உள்ள இந்த முழு சத்தியமும் உங்களுக்கு விளங்கும். நாம் வேதத்தை வாசிக்கிற பொழுது நாம் நினைக்கிறோம், வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை நாம் உரிமை கோரி அவைகளை நாம் பிடித்து ஜெபித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கிறதில்லை என்று நினைக்கிறோம். அப்படி தானே? போன மாதம் 1ஆம் தேதி ஒரு வெளிக்கூடத்திலே பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதில் எனக்கு தலைப்பு கொடுத்தார்கள், எரேமியா புத்தகத்திலிருந்து. அவளை குறித்து சொன்ன எல்லா காரியத்தையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்ற வசனத்தின் அடிப்படையில் நான் பேசினேன். ஆனால் இந்த வசனத்தில் உள்ள ஒரு 6 காரியங்களை எடுத்து புதிய ஏற்பாட்டின் மூலமாக அவர்களோடு பேசினேன். ஆமென். நாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறோமா, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோமா? புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். உங்கள் வேத புத்தகத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பாருங்கள், டெலிபரேட்டாக அதில் பேஜஸ் வேக்கண்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பழைய ஏற்பாடு முற்றிட்டு இயேசு கிறிஸ்துடைய புதிய நியமம், நியூ கவர்னன்ட் தொடங்குகிறது மத்தேயுவில். நாம் பொதுவாக என்ன செய்கிறோம், சபைகளில் இன்னும் பழைய ஏற்பாட்டில் உள்ள சில வசனங்களை, நமக்கு சொல்லப்படாத வசனங்களை பிடித்து கொண்டு அவைகளை உரிமை பாராட்டி ஜெபிக்கிறோம். ஆமென். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் சில வேளைகளில் நடைபெறுவது இல்லை. ஏன் சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு புது வருடத்திலே வாக்குத்தத்த ஒரு அட்டை கொடுப்பார்கள். ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த வசனம் ஒன்று உண்டு. ஆனால் இந்த வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். அவைகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் நான் இந்த 3 தொடர் செய்திகளை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னவென்றால், மறுமலர்ச்சி, சபையின் மறுமலர்ச்சி 15ஆம் நூற்றாண்டிலே வந்தது. திரும்ப ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். ஆமென். என்ன மறுமலர்ச்சி? பென்டிகாஸ்டல் ரெஃபர்மேஷன் ஒன்று வரணும், கண்டிப்பாக வரணும். ஏன்னா நம்ம எதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தேவையில்லை, நாள்பட்டது, பழமையானது, உருவழிந்து போனது என்று நாம் சொன்னோமோ அந்த காரியங்களை எல்லாம் நாம் இப்போது பெந்தேகோஸ்தே சபைகளிலும் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். பிஷப்லாம் வேண்டாங்க, ஐயர்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொன்னால் பெந்தேகோஸ்தேலே சினாட் என்று ஒன்று வைத்து இங்கேயும் அங்கி போட்ட ஆசாமிகள் இருக்கிறாங்க. ஆமென். அதுக்கு எதுக்குங்க? அவங்க சபையார் தான், அவங்க அங்கேயே இருந்திருப்பாங்களே, சிசி சபையில் இருந்திருப்பாங்க. எதுக்கு இங்கே கூட்டு வந்தோம்? அந்த சபைகளிலே எலெக்ஷன் என்று நடக்கும். எங்களுடைய தென் பகுதியில் அடிதடி இல்லாமல் நடக்காது. இப்போது இங்கேயும் என்ன செய்கிறோம், எலெக்ஷன் வச்சுருக்கோம். ஆசிரியத்துக்குள்ளே எலெக்ஷன் நடக்கலை, பயங்கர தகராறு. இங்கே கூட எலெக்ஷன் வச்சு
பெரிய நட்சத்திர ஹோட்டலில் போதர்களை, எம்எல்ஏக்களை எப்படி குதிரை பேரம் பேசுவார்களோ அதே போல் பெந்தைக்கோஸ்தே போதர்களை வைத்து டெல்லியிலே நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சபை, பெந்தைக்கோஸ்தே சபையினுடைய எலெக்ஷன். அவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக பெந்தைக்கோஸ்தே சபைகள் போய்கொண்டிருக்கிறது. ஆமென். வெளிப்படுத்தல் புத்தகத்திலே இறை தூதனே மனம் திரும்பு என்று ஆண்டவர் பேசுகிறார். வேறு யாருக்கும் அல்ல, சபையினுடைய தலைவர்களுக்கு பேசுகிறார். இன்று நாம் நிறைய காரியங்களை, பழையதும் உருவளைந்து போனதுமான காரியங்களை இன்னும் நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எப்படி இயேசு கிறிஸ்து திருச்சபையை ஸ்தாபித்த பொழுது சீஷர்களிலே சிலர், பேதுரு கூட, இன்னும் அந்த பழைய விருத்த சேதனத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அவன் ஓங்கி பிரசங்கித்தானோ, அதை பவுல் கண்டித்தானோ, அதே போல இன்றைக்கும் பெந்தைக்கோஸ்தே சபைகளிலே நாம் விட வேண்டிய அநேக கோட்பாடுகள் இருக்கிறது. ஆரம்பத்திலே ஆவியிலே ஆரம்பித்த பலர் கடைசியிலே மாம்சத்திலே அதை முடித்திருக்கிறார்கள். வேதத்திலே நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது எந்த டிஸ்பென்சேஷனில் எழுதப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலகட்டத்திலே அது எழுதப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, மொத்தமாக 7 காலகட்டங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு டீச்சிங் மாதிரியும் ப்ரீச்சிங் மாதிரியும் இருக்கும். ஆகவே தயவு செய்து யாராவது எழுத வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். 7 வகையான காலங்களை வேதத்திலே பார்க்கிறோம். முதலாவது அறியாமையின் காலம். அறியாமையின் காலம் என்னவென்றால், ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக உள்ள சூழ்நிலை. வேதத்தில் உள்ள முதல் 1, 2, 3 அதிகாரங்கள் அவைகள்தான் அறியாமையின் காலம், டிஸ்பென்சேஷன் ஆஃப் இன்னோசன்ஸ். 2வது மனசாட்சியின் காலம். அதாவது ஆதாம் பாவம் செய்த பின்பு அந்த காலம் தொட்டு நோவாவுடைய வெள்ளம் வந்த காலம் வரைக்கும் உள்ளதுதான் மனசாட்சியின் காலம், டிஸ்பென்சேஷன் ஆஃப் கான்சைன்ஸ். 3வது மனித அரசாட்சியின் காலம். அதாவது நோவாவுடைய வெள்ளத்துக்கு பின்பு ஆபிரகாம் வரை உள்ள காலம்தான் மனித அரசாட்சியின் காலம், ஹியூமன் கவர்மெண்ட் உள்ள காலம். 4வது வாக்குத்தத்தத்தின் காலம். அதாவது ஆபிரகாமில் இருந்து மோசே வரை, யாத்ராகம் வரை உள்ள காரியங்கள் தான் வாக்குத்தத்தத்தின் காலம், பீரியட் ஆஃப் ப்ராமிஸ். 5வது நியாயப்பிரமாணத்தின் காலம். அதாவது மோசே எழுதின ஆகமங்கள் தொட்டு யாத்ராகம் முதல் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது என்று நம்முடைய வேதம் சொல்கிறது. 6வது காலம் கிருபையின் காலம், பீரியட் ஆஃப் கிரேஸ். நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் இயேசு கிறிஸ்து தொட்டு அவர் 2வது வரக்கூடிய இந்த வருகை வரை உள்ள காலம்தான் கிருபையின் காலம். 7வது தெய்வீக அரசாட்சியின் காலம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். அந்த காலம்தான் தெய்வீக அரசாட்சியின் காலம். அதாவது மில்லேனியல் கிங்டம் வரக்கூடிய அந்த காலம். இந்த 7 காலங்களுக்கும் சேர்த்து தான் வேதத்திலே வார்த்தைகள், வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். உதாரணமாக சொல்கிறேன், இந்த தெய்வீக அரசாட்சியின் காலம் என்று சொல்லப்படுகிறதே, அந்த காலத்தில் தான் ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் என்ன செஞ்சுருக்கோம்? ஒன்றா, ஆமாம், புல்லு மேயும். அப்புறம் கர்த்தர்தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அது எங்கே சொல்லப்பட்டிருக்குது? இந்த அரசாட்சியின் காலம் முடிந்து நித்தியத்துக்குள்ளாய் போகிறோம் அல்லவா? அப்பொழுதுதான் அந்த வசனம் என்ன செய்யும்? பொருந்தும். ஆகவே வேதத்திலே சொல்லப்பட்ட வசனங்களை, வார்த்தைகளை நாம் கிரமமாய் சரியாக தியானிக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம் மாத்திரம்தான் மிஞ்சும். நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை போதர்களுக்கு எலும்பு உடைஞ்சிருக்கு தெரியுமா? அப்போ அந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே சங்கீதக்காரனால் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது.
ஆகவே இந்த வேதத்தில் உள்ள இந்த புதிய கட்டளை, இந்த புதிய நியமம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரியாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த வகையான ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற முடியாது. நான் ஏற்கனவே சொல்லுவேன், கல்யாண கார்டில் கூட நம்ம தெரியாமல் நிறைய காரியங்களை போடுறோம். என்ன போடுறோம்? இந்த காரியம், அது யார் சொன்னா? யார் சொன்னா? எலியேசரா? லாபான் சொன்னான். லாபான் யாரு? நம்முடைய பக்கா ஃப்ராடியை ஏமாத்தின ஆளு. சரிங்களா? லாபான் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தவன். அவன் வீட்டில் உள்ள விக்கிரகத்தை திருடிதான் 2 மகள்களும் கொண்டு வந்தாங்க. அந்த வார்த்தையை சொன்னது யாரு? லாபான். அவன் சொன்ன வார்த்தையை தான் என்ன எதில் போடுறோம்? கல்யாண கார்டில் போடுறோம். அதுலேயும் பொய் இருக்குது. என்ன பொய் இருக்குது? அழகு பார்த்து எத்தனை பவுன் என்று ஏற்கனவே பேசி முடித்து, என்ன படித்திருக்கிறார் என்று பார்த்து, அவர் என்ன ஜாதி என்பதை உறுதி செய்துவிட்டு எல்லாம் பேசிட்டு அப்புறம் என்ன போடுறோம்? இந்த காரியம் எவ்வளோ பெரிய பொய்ங்க. நீங்கள் தானங்க முடிவு பண்ணீங்க. அதில் கர்த்தருக்கு எங்கே இடம் இருக்கிறது? இப்போ கல்யாண காலிலே அந்த பொய் ஆரம்பிக்கிறது அல்லவா? அப்புறம் இன்னொரு வசனம் உண்டு அல்லவா? அதின் காலத்திலே சகலத்தையும், அந்த வசனத்தை ஃபுல்லாக வாசிங்களேன். எங்கே இருக்குது? வாசிங்க. சகலத்தையும் அதின் காலத்திலே அதை சரி, இங்கே பாருங்க. அதுக்கு அடுத்த அந்த வசனத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? உலகத்தையும் எங்கே வச்சிருக்காராம்? இந்த கல்யாணம் முடிக்கிற 2 குடும்பத்தாருடைய உள்ளத்திலையும் என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்காரு. அப்புறம் என்ன போட்டிருக்கு? ஆதி முதல் அந்த மட்டும் வரை காரியங்களை என்ன செய்ய மாட்டான்? என்ன செய்ய முடியாதா? அறிய முடியாதான். அப்புறம் எப்படிங்க எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் நீங்கள் போடுறீங்க கல்யாண கார்டில்? அநேக சீர்திருத்தங்களை நம்முடைய பெந்தேகோஸ்தே சபைகளிலே கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. ஆமென். தேவன் மோசேயின் மூலமாய் நியாய பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் எழுதி கொடுத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு புதிய நியமத்தை, ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் நமக்கு ஏற்படுத்தினார். என்றைக்கு இந்த புதிய உடன்படிக்கை வந்ததோ அப்பொழுது இந்த பழமையான நாள்பட்ட இந்த உருவழிந்து போகக்கூடிய அந்த நியமம் ஒளிந்து போயிற்று. இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையிலே அறையப்பட்டாரோ, நமக்காக உயிர்த்தெழுந்தாரோ, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, அன்றைக்கே பழைய காரியங்கள் ஒளிந்து போயிற்று. சட்டமும் இரக்கமும் ஒன்றாய் சேர்ந்து போக முடியாது. சட்டமும் கிருபையும், லா அண்ட் கிரேஸ் cannot go together. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டான சுதந்திரத்தை குறித்து சொல்கிறது. அது என்ன சுதந்திரம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், இந்த நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து, இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே யாரும் நீதிமான் ஆகிறதில்லை. ஆனால் தேவன் அதிலும் மேலான காரியங்களை கொண்டு நம்மை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், நீதிமான் ஆகிறது பழைய ஏற்பாட்டிலே அவன் கிரியைகளின் மூலமாய், நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறதன் மூலமாய் அவன் ஆகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதால் மாத்திரமே அவன் நீதிமான் ஆகிறான். ஆமென். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஒரு மனுஷன் நீதிமான் ஆகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் மாத்திரமே ஆகிறான். கிரியைகளினாலே ஆகிறது இல்லை. ஆமென். ஆனால் நாம் நியாயந்திருக்கப்படும் பொழுது அந்த விசுவாசம் கிரியை செய்து
நம்முடைய வாழ்க்கையிலே கனிகளை பிறப்பிக்க வேண்டும். ஆகவே தான் அவர்களுடைய கிரியைகளும் அவர்களோட கூட போகும் என்று வேதம் சொல்கிறது. நாம் எதை விசுவாசிக்கிறோமோ, எதை நம்புகிறோமோ, எதன் மேல் பற்றுதலாய் இருக்கிறோமோ அந்த விசுவாசம் ஜீவனுள்ளதாய் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் அந்த விசுவாசம் தன்னில் தானே செத்ததாயிருக்கும் என்று சொல்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 6:25. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும் என்று சொல்வாயாக. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே எழுதின அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்தால் அது அவர்களுக்கு நீதியாயிருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 1:31 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அது என்ன கிரியைகள்? நாம் பொதுவாக நம்ம கிரியைகள் என்று சொல்லும் பொழுது நாம் ஏதோ பழைய ஏற்பாட்டை நினைக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஆட்டை கொண்டு வருவது, மாட்டை கொண்டு வருவது, புறாவை கொண்டு வருவது, பலியிடுவது, ஓய்வு நாளை ஆசரிப்பது என்று நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய கிரியைகள் என்னவென்றால், நாம் ஏதோ தசமபாகம் கொடுப்பது, சபைக்கு ஒழுங்காய் வருவது, ஒரு எந்த வீட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் ஊழியலை கொண்டு நடத்துவது, இது போன்ற கிரியைகளினாலே நாம் நீதிமான் ஆகிறதில்லை. ஆமென். யாராவது நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சபைக்கு ஒழுங்காக தசமபாகம் கொடுக்குறேன், ஒழுங்காக காணிக்கை கொடுக்குறேன், ஆகவே நான் நீதிமான் என்று நினைக்காதீங்க. நாம் செய்கிற கிரியைகளினாலே நாம் ஒரு நாளும் நீதிமான் ஆகிறதே கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே நாம் நீதிமான் ஆகிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவரே நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் அந்த விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிறார். ஆகவே தான் இந்த கலாத்தியரிலே பவுல் அவன் அவர்களை சாடுகிறான். என்ன சாடுகிறான் என்றால், ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்திலே முடித்து விட்டீர்கள், கிருபையிலே ஆரம்பித்த நீங்கள் கிரியையிலே முடித்து விட்டீர்கள். இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம், நீதிமான் ஆகிறது கிரியைகளினாலே அல்ல, அவரை விசுவாசிப்பதினாலே. ஆமென். நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசிக்கிறீங்களோ, கண்களினால் காணாமல் இருந்தும் கைகளினால் தொடாமல் இருந்தும் தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, அதன் மூலமாகவே நீங்கள் நீதிமான் ஆகிறீர்களே ஒழிய, நீங்கள் செய்யக்கூடிய எந்த தான தர்மத்தினாலும் எந்த இறைப்பணியினாலும் அநேகருக்கு உதவி செய்வதனாலும் சபையின் சடங்காச்சாரத்திலே எல்லா ஒழுங்கோடு நீங்கள் கலந்து கொள்வதனாலும் நீங்கள் யாரும் நீதிமான் ஆகிறதில்லை. நாம் எல்லாம் எப்படி நீதிமான் ஆகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நம்முடைய கர்த்தாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் நீதிமான் ஆகிறோம். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? முதல் பாயிண்ட் என்னது? நம்முடைய கிரியைகளினாலே நீதிமான் ஆகிறதில்லை. நாம் அவரின் மேல் வைத்திருக்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமான் ஆகிறோம். ஆகவே தான் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தில் இயேசு சொல்கிறார், 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் அவன் பார்வைக்கு நீதிமான், மற்றவர்கள் பார்வையில் நீதிமான். என்ன? அவன் வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறான், காணிக்கை கொடுக்கிறான், தசமபாகம் கொடுக்கிறான், அவன் விபச்சாரம் செய்யவில்லை, பொய் சொல்லவில்லை. ஆனால் இன்னொருவன் ஜெபிக்கிறான். யார் நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு போனது? ஆயக்காரன். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள அசைக்க முடியாத அந்த விசுவாசமே நம்மை நீதிமான் ஆக்குகிறது. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால், யாராவது
நீங்கள் உங்களுடைய கிரியைகளின் மூலமாய் நீதிமான் ஆக முயற்சி செய்தால் நீங்கள் இன்னும் தான் பாவியாக போய் முடிவீர்களே ஒழிய ஒரு நாளும் நீங்கள் நீதிமான் ஆக முடியாது. ஒரு நாளும் ஆக முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு சபைகளிலே பலவிதமான தவறான ஒரு போதனைகள் போதிக்கப்படுகிறது. இங்கே கூட பார்க்குறேன், அமாவாசை ஜெபம் என்று வைத்திருக்கிறார்கள். அது என்னங்க அமாவாசை? அமாவாசையில் ஜெபம் பண்ண தான் கேட்பாரா? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையாம்மா? அமாவாசை ஜெபம் இருக்குதா இல்லையா? அமாவாசை ஜெபம் இருக்குது. 40 நாள். நான் உபவாசத்தை தவறு என்று சொல்லவில்லை. உபவாசம் செய்யலாம், செய்ய வேண்டும், சரீரத்துக்கு நல்லது. நான் 40 நாள் உபவாசம் இருந்து இந்த சிகரெட் பழக்கத்திலிருந்து வெளிவருவேன் என்று நினைத்தால் உங்களுக்கு நான் 1000 ரூபாய் பத்திரத்தில் எழுதி தரேன். நீங்கள் ஒரு நாள் வெளியே வர மாட்டீங்க. நீங்கள் உபவாசம் பண்ணுவதினால் நீங்கள் ஒரு பாவத்திலிருந்து வெளிவரவே முடியாது. ஆமென். தாவீது சொல்லுகிறான், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்று என்னவென்றால், எந்த அளவு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவு நம்ம உள்ளே போவோம். அதுதான் உளையான சேறு. ஆகவே தேவனுடைய ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை அனுபவிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆமென். நீங்கள் முட்டிலேயே சென்னையில் உள்ள சென்ட் தாமஸ் மவுண்டில் முட்டு வழியாகவே நீங்கள் மேலே ஏறி போனாலும் கீழே வந்த உடனே அடுத்த நேரம் எந்த பாவத்தை விட்டீங்களோ அதைத்தான் நீங்கள் செய்ய போவீங்க. ஆனால் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தன்னுடைய மாம்சம் பிற்கப்பட ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஏற்கனவே மீட்பை அவர் உண்டு பண்ணி விட்டாகிவிட்டது. ஆமென். அது யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய நீதி எனும் சால்வை அவர்கள் மேல் அப்பொழுதே விழும். ஆமென். அதன் மூலமாகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகவே நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த முதல் பாயிண்ட்ல எல்லாம் கிளியர் ஆகிட்டீங்களா? இது கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும். ஏன்னா பைபிள் ஸ்டடி வச்சா நிறைய பேர் வரமாட்டீங்க. ஆகவே தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவு அவருடைய நீதி உங்கள் மேல் விழுந்து கொண்டே இருக்கும். 2வது உள்ள வித்தியாசம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்து இப்போ வரலன்னு வச்சுக்கோமே, நீங்கள் என்னதான் தலைகீழாக நின்னாலும் நீங்கள் ஒரு பென்னியமின் கோத்திரத்தில் பிறந்து நீங்கள் ஒரு நாளும் பாஸ்டர் ஆகவே முடியாது. எதுக்கு புரியுது? நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அங்கே வேணால் வெளியே நின்றுக்கலாம். பரிசுத்த ஸ்தலத்துக்கோ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கோ நீங்கள் என்னதான் பென்னியமின் கோத்திரமாக இருந்தாலும் அல்லது நீங்கள் யோசேப்புடைய கோத்திரமாக இருந்தாலும் எப்ராஹிமாக இருந்தாலும் நீங்கள அதுக்கு உள்ளே வரவே முடியாது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த பணிகளிலே ஈடுபடுவதற்கு லேவியின் புத்திரரை தவிர வேறு யாருக்குமே அனுமதி இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் லேவியின் கோத்திரத்திலே வரவில்லை. கர்த்தரை துதித்து பாடுகிற யூதாவின் கோத்திரத்திலிருந்து அவர் வந்தார். ஆமென். பொதுவாக நம்முடைய ஊழியர்களெல்லாம் பிரதிஷ்டை பண்ணும்போது சொல்லுவாங்க, ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த ஊழியத்திற்கு கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. நான் ஆரோனின் மூலமாய் அவனுடைய நியமப்படி நான் அழைக்கப்படவே இல்லை. வந்தால் நான் இன்னைக்கு பாஸ்டரே ஆயிருக்க முடியாது. யாருடைய வழியிலே வந்தவன்? மெல்கிசேதேக்கின் வழியிலே வந்தவன். ஆதியும் அந்தமும் இல்லை, அவங்களுக்கு தகப்பனும் தாயும் இல்லை. அதாவது என்ன அர்த்தம்னா, உங்கள் குடும்பத்தில் யாருமே முழு நேர ஊழியத்துக்கு வரவில்லை என்றாலும் நீங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக வரலாம். ஆமென். இயேசு பர்பஸாகவே அந்த செயினை பிரேக் பண்ணுறதுக்காக
யூதா கோத்திரத்திலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். அவர்தான் இன்றைக்கும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சபையிலே ஊழியம் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? அது யார் வேலை? ஊழியக்காரங்க வேலை. அப்படிதானே? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நீங்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அடைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் கர்த்தருக்குள் ராஜரீக ஆசாரியராக இருக்கிறீங்க. ஆமென். நீங்க ஒரு பாவிய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையை முன்னிட்டு நீங்கள் மனம் திரும்பும்படி சுவிசேஷத்தை உங்களால் சொல்ல முடியும். எத்தனை பேர் நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே ஆசாரியரும் ராஜாக்களுமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமென். அப்படி இருந்தா நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அநேகரை நீங்கள் ஆதாயம் செய்ய வேண்டும். நாம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? பேதுரு சொல்கிறான், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, தேவவசனமாகிய அழியாத வித்தினாலே நாம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 1:23, 2ஆம் வசனம், 5ஆம் வசனம், 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்கிறது. ராஜரீக ஆசாரிய கூட்டம். பொதுவாக நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய சபைகளிலே நிறைய பட்டங்களை வைத்துக் கொள்கிறோம். என்னென்ன பட்டம்லாம் இருக்குது? இப்போ பெந்தேகோஸ்தே சபையில் இந்த சீர்திருத்தம் இங்கே தான் தேவை, வெளியே இல்லை. இங்கே இருந்தால் ஆரம்பிக்கணும். என்னென்ன பட்டம் இருக்குது? ரெவரண்ட், அப்புறம் டாக்டர். ஒரு ஆளுக்கு ஊசி போட்டிருக்க மாட்டார். ஆனால் அந்த பாஸ்டருக்கு பேருக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஒரு பாஸ்டர் பேரை பார்த்தேன், ரைட் ரெவரண்ட் டாக்டர். ஆமென். இந்த எந்த விளக்கணைகளும் புதிய ஏற்பாட்டில் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 25:2 நாம் எல்லாரும் சகோதரர்கள் என்று சொன்னார். ஆமென். சபையில் பல பட்டங்கள் இருந்தாலும் அவைகள் உங்களை ஆளுவதற்காக அல்ல, உங்களை கர்த்தருக்குள்ளாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்துவதற்கு கொடுக்கப்பட்ட சில பொறுப்புகள், அவ்வளவுதான். ஆமென். ஆகவே அது தெரியாதனால தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? எனக்கும் ஆர்டினேஷன் கொடுக்கணும். அதாவது என்னன்னு தெரியாமலே கேட்டால் என்ன அர்த்தம்? ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது தம்முடைய சீஷர்களுடைய கால்களை கழுவினார். தன்னுடைய முழு வாழ்க்கையையும் திருச்சபைக்கென்று அவர் அர்ப்பணித்து இந்த பூமியிலே அவர் சபையை ஸ்தாபித்தார். ஆமென். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம் ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருந்தால் நாம் அவருக்குள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஒரு ஆசாரியராய் இருந்தால் நீங்கள் நிச்சயமாய் கர்த்தரண்டையிலே அநேகரை இழுத்து கொண்டு வருவதற்கு நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்படுவீர்கள். ஆமென். நாம் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது அநேக ஸ்தாபனங்கள் இருக்கிறது, திருச்சபைகள் இருக்கிறது, சுவிசேஷர்கள் இருக்கிறாங்க, ஜெப கோபுரம் இருக்கிறது, ஜெப மலை இருக்கிறது, 5 மாவடி இருக்கிறது. ஆமென். ஒரு காரியத்தை சொல்கிறேன், உங்களால் ஒரு கடிதத்தை தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை என்றால் எந்த ஊழியக்காரனாலும் கொண்டு செல்ல முடியாது. புரியுதா? உங்களால் உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய தேவைகளை தேவனுடைய திருச்சன்னிதானத்திலே உங்களால் கொண்டு போக முடியவில்லை என்று நீங்கள் நினைத்தால் இந்த பூமியில் இருக்கிற மனுஷனான எந்த ஊழியக்காரனாலும் கொண்டு போக முடியாது. ஆமென். ஏன் முடியாது? தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நாங்கள் ஊழியக்காரங்க உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே மீடியேட்டர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன் பிரச்சனையெல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் என்ன சொல்கிறேன் கேட்டு உனக்கு ஆன்சரை சொல்கிறேன். மீடியேட்டராக தேவன் எங்களை வைக்கலை, தேவன் எங்களை ஹெல்ப்பராக வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் வேத அறிவிலே வளர, நீங்களாகவே ஜெபிக்க, நீங்களாகவே அநேகரை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, வருங்காலத்தில்
தேவனுடைய அழைப்பு இருந்தால் உங்களை போதகர்களாக அபிஷேகம் பண்ணத்தான் தேவன் எங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆகவே நாங்கள் உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நடத்த விரும்புகிறோம். ஆகவே தான் சில ஒழுங்குகளை சொல்லுகிறோம். காலை 9 மணிக்கு ஆராதனை என்றால் நீங்கள் எத்தனை மணிக்கு வரணும்? நீங்கள் உண்மையிலே ஆசாரியர் எத்தனை மணிக்கு வரணும்? 8:55 வரணுங்க. வந்து பார்க்க வேண்டாமா? விளக்கில் திரி ஒழுங்காக இருக்கா, நல்லா எரியுதா, சமூகத்தில் அப்பங்கள் இருக்கா, அதெல்லாம் பார்க்க வேண்டாமா? இப்போ நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருந்தால் உங்களுடைய தகுதி அந்த அளவாக இது உயர்ந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். என்ன ஒரு கண்டிஷன்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் எல்லாருக்கும் என்ன வேணும்? மாம்சம் வேணும். ஆமென். யாருக்கெல்லாம் நீங்கள் மாம்சம் இருக்குதோ நீங்களாம் தேவனுடைய ஆலயமாக இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயமாய் நீங்கள் இருக்க முடியும். யோவேல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மொழிபெயர்ப்பில், மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன், உங்கள் குமாரர் மேலும் ஊற்றுவேன். ஊழியக்காரன் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க, உங்கள் வேலைக்காரிகள் மேலும் நான் ஊற்றுவேன். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு மாம்சமும் தவனமுள்ள ஒரு ஆத்துமாவும் இருந்தால் தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்கு பொழிந்தருள்வார். ஆமென். மூன்றாவது ஒரு முக்கியமான காரியம். முதலாவது என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டிலே நியாய பிரமாணத்தின்படி ஒரு யூதன் நடப்பதினால் அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று மோசேயின் மூலமாய் சொல்லப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எந்த மனுஷனும் தன்னுடைய கிரியையினாலே, தன்னுடைய ஜெபத்தினாலே, தன்னுடைய தவத்தினாலே, தன்னுடைய தியாகத்தினாலே, தான தர்மத்தினாலே, தன்னுடைய மத சடங்குகளினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறதே இல்லை, ஆக்கப்படவும் முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அதை விசுவாசிப்பதினாலே மாத்திரம்தான் நீதிமான் ஆக்கப்படுகிறான். ஆமென். விசுவாசிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிகழ்வு அல்ல, நம்முடைய இறுதி மூச்சு வரை விசுவாசித்து கொண்டே இருக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? பழைய ஏற்பாட்டில் தான் இந்த லைட்டி கிளர்ஜி, அதாவது சபை மக்கள் ஆசாரிய வகுப்பு என்று ஒன்று இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் கர்த்தருக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது எல்லாரும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நாம் இருக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட உன்னத அழைப்பை எந்த திருச்சபை மக்கள் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களால் தான் சபை வளரும். மூன்றாவது, இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உபாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் நான் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முக்கியமாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது நம்ம கண்டிப்பாக நம்முடைய சபைகளிலே இந்த முறைகள், இந்த கோட்பாடுகள் பின்பற்றப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நம்ம என்ன பார்க்குறோம் என்றால், அவர்கள் ஏதாவது ஒரு இடத்த என்ன செய்கிறாங்க? பரிசுத்தம் பண்ணுறாங்க, ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க, அந்த இடத்துக்கு பேரிடுறாங்க, அதை புனித ஸ்தலம் ஆக்குறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நான் பார்த்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா ஸ்திரீயிடம் சொல்லுகிறார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. இயேசு கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டார். அவர் போன அப்புறம் தான் திருச்சபை வரப்போகுது. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு அந்த சமாரியா ஸ்திரீட்ட? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆமென். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும்.
நான் ஆரம்பத்தில் இந்த பெந்தேகோஸ்தே இதில் ஒரு ரெஃபர்மேஷன் வர வேண்டும் என்று சொன்னேன் என்றால், நம்ம எவைகளை விட்டு வந்தோமோ திரும்ப அவைகளுக்காக என்ன செய்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமாய் போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு புண்ணிய ஸ்தலங்கள் என்று ஒன்றுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரோமன் கத்தோலிக்க சபைக்காது அவர்களுக்கு ரோம் என்று ஒன்று இருக்கிறது. தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணி ஒன்று இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு போப்பாண்டவர் இருக்கிறார். பெந்தேகோஸ்தே சபையிலே 100 போப்பாண்டவர் இருக்காங்களா இல்லையா? அங்கே போய் நான் ஜெபம் பண்ணாதான் உண்டுங்க. அவர் என் மேலே தலையில் கையை வச்சு நல்லா அழுத்தி ஜெபம் பண்ணாதான் எனக்கு வியாதி தீரும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப மிகவும் தவறான காரியம். ஆமென். எந்த ஒரு பொருளையும் புதிய ஏற்பாட்டிலே நாம் பரிசுத்தமாக்குறதே கிடையாது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், எங்கேயாவது சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் ஒரு ஸ்தலத்தின் மேல் எண்ணெயை வார்த்து அதுக்கு பிரதிஷ்டை பண்ணாங்கன்னு இருக்கா? எங்கேயுமே கிடையாது. பொதுவாக நாம் என்ன செய்கிறோம்? இன்னும் பழைய அந்த முறைமைகளை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். தேவன் அவைகளை அவர் வெறுக்கிறார். மோசேயின் மூலமாய் வனாந்தரத்திலே அவர்கள் பாம்பு கடியினால் பாதிக்கப்பட்ட பொழுது தேவன் அந்த ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி மற்றவர்கள் காணும்படியாக அவர் செய்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த வெண்கல சர்ப்பத்தையே சுமந்து கொண்டு அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டு அதை வணங்கினார்கள். ஆமென். புதிய ஏற்பாட்டிலே நாம் எந்த ஒரு உயிரற்ற பொருளையும் நாம் பரிசுத்தமாக்குறதே கிடையாது. ஆகவே உங்கள் வீடு பிரதிஷ்டை அப்போ பாஸ்ட்டை நீங்கள் தண்ணியில் முக்கி 3 பட்டை போட்டு விடுங்க, சிலுவை போடுங்க, செங்கலுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், சிமெண்ட்டுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லாதீங்க. நம்ம எந்த ஒரு உயிரற்ற பொருளையும் நாம் பரிசுத்தமாக்கவே முடியாது புதிய ஏற்பாட்டில். எங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஜனங்களின் தலைகளின் மேலே என்ன செய்யணும்? கையை வைக்கணும். அதுவும் எல்லா தலையிலும் கை வைக்கக்கூடாதான். இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த புதிய ஏற்பாட்டில் நாம் எந்த ஒரு ஸ்தலத்தையும் நாம் பரிசுத்தமாக்கவே முடியாது, அதை பிரதிஷ்டை பண்ணவே முடியாது. நான் ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். நாம் புதிய ஏற்பாட்டில் நாம் ஆவியின்படி நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த புதிய ஏற்பாட்டில் நாம் ஆவியின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார். நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம சிம்சோனை குறித்து கேள்விப்பட்டோம், அப்படிதானே? அந்த கழுத தாடை எலும்பு என்ன செஞ்சான்? எல்லாம் கொண்டுட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டான்? தூக்கி வீசிட்டான். ஒருவேளை அவன் இந்தியாவுக்கு அதை அனுப்பி வைத்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஒரு பெரிய தேவாலயம் அந்த எலும்பின் மேல் எழும்பி இருக்கும். ஆமென். நம்ம ஈஸியாக ஒரு பொருளை புனிதமாக்கிடுவோங்க. நம்முடைய கலாச்சாரம் அந்த மாதிரி கலாச்சாரம். ஒரு மரம் நல்லா நின்னா போதும், சுற்றி ஒரு இதை கட்டி எண்ணெயை ஊற்றி அடுத்து ஒரு திருத்தலம் உண்டாயிரும். அப்படிதானே? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எனக்கு இதுதான் ராசிங்கிற வார்த்தை உங்கள் வாயில் வரவே கூடாது. ராசி எப்படிங்க வந்தது? நட்சத்திரங்களின் அடிப்படையில் வந்தது. நமக்கு ராசியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தேவாதி தேவன் நமக்குள்ளாய் வாசம் செய்யும் பொழுது நமக்கு என்ன ராசி வேண்டி இருக்கிறது? நமக்கு என்ன நல்ல நாள் வேண்டி இருக்குது? நாசியிலே சுவாசம் உள்ள எந்த நிமிடமும் நல்ல நாள் தான். ஆமென். காலையில் எழும்பும் பொழுது நம்ம எழும்புறோம், ஐயோ நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேனா, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமென். ஃபாதர் பாட்டு ஒன்று உண்டு, செய்யும் செயல்களில் வெற்றி தாரும். ஆமென். செயல்கள் எல்லாவற்றையும் செம்மையாக்கும். நான் சொல்கிறேன், ரெண்டாவது வாரமோ மூன்றாவது அந்த தொடர் பிரசங்கத்தில் சொல்கிறேன், எப்படி நாம் இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்று நான் சொல்கிறேன். ரகசியத்தை நான் சொல்கிறேன். ஆமென். இந்த புதிய நியமத்திலே அழைக்கப்பட்ட நாம் மாம்சத்தின்படி எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. நம்ம பழைய வருட ஆராதனையில் பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோம்?
இரவு 12 மணி கரெக்டாக ஆகும்போது என்ன ஆகுது? அது முடிஞ்ச உடனே ஒரே கூச்சல். அப்படி தானே சொல்கிறேன். வேதத்தின்படி 12 மணிக்கு ஒரு நாள் தொடங்கலை. எப்போ தொடங்குது? 6 மணிக்கு. சூரியன் எப்போ அஸ்தமிக்குதோ அப்போ தான் ஒரு நாள் தொடங்குது. அப்புறம் நிறைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 4 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம இன்னும் என்ன செய்கிறோம், அந்த பண்டிகை கிறிஸ்தவங்களாக இருக்கும். பண்டிகைனா நமக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் வந்துடுது. இப்போ அடுத்து என்ன வரப்போகுது? கிறிஸ்மஸ் வரப்போகுது. இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் அவர் டிசம்பர் மாதம் பிறக்கவே இல்லை. வேதத்தின்படி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் புது சிருஷ்டி. அவர் புது சிருஷ்டியின் தலைமகன். அவர் எப்போ பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றால் செப்டம்பர் முதல் அக்டோபர் இந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. ஆனால் நம்ம டிசம்பருக்கு கிறிஸ்மஸை ரொம்ப விமர்சரியாக கொண்டாடுறோம். இன்னைக்கு நல்ல நாளுங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அகற்றப்பட வேண்டிய காரியங்கள். இன்னும் சில கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன், அவங்க ஜாதகத்தை இன்னும் வச்சிருக்கிறாங்க. மீன் இதெல்லாம் தேவனுடைய பார்வையிலே மிகவும் அருவருப்பான காரியங்கள். தேவன் நம்முடைய ஜாதகத்தை, நம்முடைய எதிர்காலத்தை தம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். ஆகவே ஒரு நாளும் அந்த ஜாதகத்தை நீங்கள் எழுதுவதற்கு முற்படாதிருங்கள். அது தேவனுக்கு முன்பாக அது அருவருப்பாயிருக்கும். ஆமென். தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, நான் அடிக்கடி சொல்கிறேன், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். எந்த ஒரு பொருளின் மூலமாகவும் நாம் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அடையவே முடியாது. என்றைக்கு சபையில் ஒரு ரெஃபர்மேஷன் வந்ததோ முப்பரிமாண சிலைகளை விட்டோம். அதனால் என்ன ஆகுது, இன்னைக்கு இருபரிமாண படங்களை என்ன செஞ்சுருக்கோம், இயேசுநாதர் படங்களை வச்சிருக்கிறோம். இன்னும் பெந்தைகோஸ்தே வட்டாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட துணிகளை அனுப்புகிறாங்க. இன்னும் எண்ணெய் வியாபாரம் நல்லா நடக்குது, ஜப எண்ணெய்ன்னு சொல்லி. நான் சொல்கிறேன், இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானவைகள். வேதத்துக்கு புறம்பானவைகள். நாம் எந்த ஒரு பொருளையும் நாம் அபிஷேகம் பண்ணுகிறது இல்லை. ஏன் பண்ணுகிறது இல்லை என்றால், நாமே அந்த தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆமென். ஆகவே நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா, ஒரு புது வீட்டுக்கு குடியேறீங்கன்னா, அந்த வீட்டுடைய புனிதத்தன்மை அந்த வீட்டிலே அல்ல, அந்த வீட்டிலே குடியிருக்கிற உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த இடமெல்லாம் பரிசுத்தமாகும். அந்த இடத்துல எல்லாம் ஒரு சுகம் உண்டாகும். அந்த நதி எங்கெங்கெல்லாம் பாயுதோ அதோடைய கரைகளில் எல்லாவற்றிலும் கனிகள் பெருகி அநேகருக்கு ஆசீர்வாதத்தை அது உண்டாக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலே வியாதியாக இருந்த 38 வருஷம் வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை சுகமாக்கினார். இன்று அதை வைத்து கொண்டு அநேக புனித ஸ்தலங்கள் விட்டன. உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுது லேட்டஸ்ட் பைபிளில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த தேவதூதன் கலக்குகிற அந்த காரியம் அநேக முந்தின அந்த பிரதிகளில் இல்லை. யாரோ பிரதி எடுத்தவன் அதை விளக்குறதுக்காக அவன் எழுதியிருக்கிறான். ஆமென். தேவதூதன் தான் கலக்கணும் என்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையிலே நமக்காக மரித்தார்? ஆமென். ஆகவே திருச்சபையை நாம் ஒரு மறுமலர்ச்சிக்குள்ளாய் நாம் போக வேண்டும். மறுமலர்ச்சிக்குள்ளாய் நாம் போக வேண்டும். என்ன மறுமலர்ச்சி? முதலாவது, நாம் எதனால் நீதிமான் ஆகிறதில்ல, நாம் கிரியைகளினால் என்றால் உங்களுக்கு நல்ல விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய ஜெபத்தினாலோ அல்லது நீங்கள் வேதத்தை ஆர்வமாய் நீங்கள் வாசிப்பதினாலோ, சபைக்கு ஒழுங்காய் வருவதனாலோ, அல்லது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் ஊழியரை நடத்துவதாலோ நீங்கள் நீதிமான் ஆகிறதே கிடையாது. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் மாத்திரமே நீதிமான் ஆகிறீர்கள், ஆகி கொண்டே இருக்கிறீர்கள். இரண்டாவது, பழைய ஏற்பாட்டில் தான் இந்த வகுப்பு இருந்தது. ஆசாரிய வகுப்பு, சாதாரண மக்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி ஒரு வகுப்பு இல்லவே இல்லை. புதிய ஏற்பாட்டிலே
தேவன் சபையிலே அப்போஸ்தலர்களை, போதர்களை, சுவிசேஷத்தில் வைத்திருக்கிறார். எதற்காக என்றால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதற்கு. அதே நேரத்தில் இந்த ஆசாரியத்துவம், இந்த அழைப்பு உங்கள் மேலும் வந்து விழுந்திருக்கிறது. உங்கள் மேலும் வந்து விழுந்திருக்கிறது. நீங்கள் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். மூன்றாவது, புதிய ஏற்பாட்டிலே நாம் எந்த ஒரு உயிரற்ற பொருளையும் உயிரற்ற ஒரு இடத்தையோ நாம் பரிசுத்தம் ஆக்குறது இல்லை. நான் ஏன் சொன்னால், நாமே அந்த தேவன் வாசம் செய்யும் தேவாலயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சத்தியம் வழங்குச்சு? உங்களுக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி வந்து கண்டிப்பாக உண்டாகணுங்க. கண்டிப்பாக உண்டாகணும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் ஐஸ்வர்யங்களை ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாய், கிறிஸ்துவுக்கு வெளியே கிடையாது. இந்த உலகத்தில் பாருங்கள், மற்ற மனுஷங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன ஒழுங்காக சபைக்கு போயிட்டுருக்காங்களா? ஒழுங்காக தசமாக கொடுக்குறாங்களா? வேதத்தை வாசிக்கிறாங்களா? அவங்களுடைய அந்த ஸ்டைலே வேறு, அது ஒர்க் பண்ணுற விதமே வேறு. எப்படி தேவன் கர்த்தருக்குள்ளாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்த ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரா? ஆசீர்வதித்திருக்கிறாரா, நிறைத்திருக்கிறாரா. அந்த காரியங்களெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும்? கிறிஸ்துவின் மூலமாய் அது செயல்படும். கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து வைத்த அந்த கிருபையின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்படும். ஹல்லேலூயா. சபையில் ஒரு மறுமலர்ச்சி வருமா? எதிர்பார்க்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்திலையும், அதுக்கு 3வது வாரத்திலையும் தொடர்ந்து கேளுங்க. அப்பொழுதுதான் முழு சத்தியம் உங்களுக்கு வழங்கும். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.